ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிரிட்டிக் தமிழன். இன்னைக்கு நம்ம 2022ஆம் ஆண்டு வெளியான ஸ்பீக் நோ ஈவில் திரைப்படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த திரைப்படம் ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஜான்ராவை சேர்ந்தது. நீங்க இந்த திரைப்படத்தை பத்தி கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. மோஸ்ட் டிஸ்டர்பிங் மூவி அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல இந்த திரைப்படம் கண்டிப்பா இருக்கும். அதனால வியூவர்ஸ் ஆன உங்களுக்கு முதல்ல நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறேன். நீங்க ஒரு ஹார்ட் பேஷண்டா இருந்தாலோ இல்ல அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி டிஸ்டர்பிங் மூவிஸ் எல்லாம் பார்த்தாலே பிடிக்காது அப்படிங்கிற ஒரு கேரக்டரா இருந்தாலோ இந்த படத்தை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்பவே உங்களை பாதிக்கும். ஆனா அதையும் தாண்டி இந்த படத்தோட ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காவும் டிஃபரெண்டாவும் இருக்கும். இந்த படத்தை பார்த்த வெள்ளக்காரங்களே இந்த படத்தை ரொம்ப பிடிச்சு போய் அவங்களோட லாங்குவேஜ்ல ரீமேக் ரைட்ஸ் வாங்கி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் மட்டும் மாத்தி 2024ஆம் ஆண்டு இதே பேர்ல ஸ்பீக் நோ ஈவில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல ரிலீஸ் பண்ணாங்க. அந்த திரைப்படத்துக்கு ஒரு நல்ல ரெகக்னிஷன் இருந்துச்சு அண்ட் அவங்களுக்கு நினைச்ச மாதிரி நல்ல கலெக்ஷனும் கொடுத்தது. இந்த ரெண்டு திரைப்படத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் மட்டும் தான். இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல as usual நான் சொன்ன மாதிரியே அவங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ மாத்திக்கிட்டாங்க. இதை கேட்டு அந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க பார்த்துட்டு இங்கிலீஷ் வெர்ஷன்ல அப்படி என்ன டிஃபரெண்டா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தால் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த வீடியோவையும் போஸ்ட் பண்றேன். இப்போ நம்ம இந்த திரைப்படத்தை பத்தி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஓப்பனிங்லயே நம்ம கதாநாயகனோட குடும்பத்தை தாங்க காட்டுறாங்க. அவரோட பேரு பியான் அண்ட் அவங்களோட ஒய்ஃப் பேரு லூயிஸ். அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அவங்க பேரு ஆக்னஸ். இந்த குடும்பம் அவங்களோட வெக்கேஷன்ல என்ஜாய் பண்றதுக்காக இட்டாலி நாட்டுல இருக்கிற ஒரு ரெசார்ட்டுக்கு தங்குறதுக்காக வராங்க. ஹீரோவோட குடும்பம் அதே ரெசார்ட்ல இன்னொரு குடும்பத்தை மீட் பண்றாங்க. அந்த குடும்ப தலைவனோட பேரு பேட்ரிக் அண்ட் அவங்களோட ஒய்ஃப் பேரு கேரியன் அப்படிங்கிறது தான். அண்ட் அவங்களுக்கு ஏபிள் அப்படிங்கிற ஒரு பையனும் இருக்கிறான். அந்த ஃபேமிலி பாக்குறதுக்கு ரொம்பவே டீசென்டா இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ சுத்தி பாக்குற இடத்துல ஃபுல்லாமே இந்த ஃபேமிலி மட்டும் தான் இருக்கிறாங்க. ஒரு சிச்சுவேஷன்ல இந்த ரெண்டு குடும்பமும் மீட் பண்ணிக்கிறாங்க அண்ட் அவங்களுக்குள்ள இன்டர்வியூ பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கம்யூனிகேஷனும் ஏற்படுது. நம்ம ஹீரோ பியானோட ஃபேமிலி அந்த வெக்கேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட ஊரான டென்மார்க்குக்கே ரிட்டர்ன் போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வெக்கேஷன்ல பார்த்த பேட்ரிக் ஃபேமிலி கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு போஸ்ட் வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு குடும்பமும் சேர்ந்து அந்த வெக்கேஷன்ல எடுத்துக்கிட்ட ஒரு குரூப் போட்டோ தான். அந்த போட்டோக்கு பின்பக்கமா நாங்க நெதர்லாண்ட்ல சேர்ந்த ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு டச் குடும்பம். எங்களோட கிராமம் சுத்தி பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் அண்ட் அங்க நிறைய பிளேசஸும் இருக்குது. நாங்க வெக்கேஷன்ல உங்க கூட ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். அது எல்லாத்தையும் இப்ப மிஸ் பண்றோம். சோ அதனால உங்களுக்கு டைம் கிடைச்சா நீங்க எங்களோட ஊருக்கு வாங்க. நாம இங்க ஒன்னா சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கு. பியானும் லூயிஸும் இத பத்தி யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அண்ட் அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு குடும்பத்துக்கிட்டையும் இத பத்தி சொல்றாங்க. அந்த குடும்பத்துல இருக்கவர் நீங்க எதுக்கும் ஒரு வாட்டி விசாரிச்சுட்டு அந்த இடத்துக்கு போங்க. நீங்க சொல்ற மாதிரி அந்த ஃபேமிலியில இருக்கவங்க நல்லவங்களா கூட இருக்கலாம். ஆனா தெரியாதனமா எங்கேயும் போய் எதுவும் மாட்டிக்காதீங்க. ஒரு தடவைக்கு 2 வாட்டி யோசிச்சுக்கிட்டு அப்புறமா அந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காரு. ஆனா பியானும் லூயிஸும் இதெல்லாம் கொஞ்சம் கூட காதுல வாங்காம அவங்க பாக்குறதுக்கு ரொம்பவே டீசென்டா இருந்தாங்க. ரொம்ப நல்லவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அவங்களோட பொட்டியும் படுக்கையும் கட்டிக்கிட்டு நெதர்லாண்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அவங்க பல மைல் தூரம் டிராவல் பண்ணி அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு பேட்ரிக் அண்ட் கேரின் அப்படிங்கிற அவங்களோட வீட்டுக்கு போய் சேர்றாங்க. அவங்களோட வீட்டுல பியான் அண்ட் லூயிஸ்க்குன்னு சொல்லிட்டு குட்டியா ஒரு ரூம் கொடுக்குறாங்க. அண்ட் ஆக்னஸ் அப்படிங்கிற அவங்களோட பொண்ணுக்கு இவங்களோட பையன் ஏபிள் தங்குவான் இல்லையா, அந்த ரூம்லயே கீழே ஒரு பெட் மட்டும் போட்டு அங்க படுத்துக்க சொல்றாங்க. இவங்களும் அது எல்லாத்தையும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு இவங்க டின்னர் சாப்பிடும்போது பேட்ரிக்கும் கேரினும் சேர்ந்து இவங்களுக்கு மீட் சமைச்சு கொடுக்குறாங்க. ஆனா லூயிஸ் ஒரு வெஜிடேரியன் அப்படிங்கறதுனால அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பேட்ரிக் அந்த இடத்துல வற்புறுத்துறாரு அப்படிங்கிறதுனால அதை வாங்கி லைட்டா சாப்பிட்டு பார்த்துட்டு ஓகே இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க டின்னர் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பியான் அந்த வீட்டை கொஞ்சம் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பாக்குறாரு. அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்லயே ஒரு ஓல்டு கேரேஜ் பூட்டி கிடக்குது. அந்த கேரேஜ்குள்ள யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அது கிட்ட போயிட்டு அங்க இருக்கிற கிளாஸ் வழியா உள்ள எட்டி பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஏபிள் அப்படிங்கிற அந்த குட்டி பையன் அவருக்கு பின்னாடி வந்து நிக்கிறான். அவனை பார்த்ததும் பியான் கொஞ்சம் பயந்துடுறாரு. அந்த பையன் எதுவுமே பேச மாட்டான். அவன் பாக்குறதுக்கு கொஞ்சம் வியர்டா தான் இருக்கிறான். ஏபிள் பியான் கிட்ட அவனோட வாயை ஓபன் பண்ணி காட்டுறான். அவனோட நாக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா கட் பண்ண மாதிரி இருக்குது. அத பியான் கூர்ந்து பாக்குறதுக்குள்ள மேல இருந்து பேட்ரிக் அவரை இங்க வாங்க டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுறாரு. அதனால இவரு ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில பேட்ரிக் இந்த ஃபேமிலிய வெளியில சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை லேண்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த இடம் வந்து பாக்குறதுக்கு அப்படியே வறண்டு போய் தான் இருக்குது. ஆனா அந்த இடத்துல பார்க் மாதிரி இந்த சீசாலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருக்குது. அப்போ அங்க இருக்கிற ஒரு சறுக்கு மரத்துல ஆக்னஸ் அப்படிங்கிற அந்த குட்டி பொண்ணு விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா. ஆனா ஏபிள்
அந்த சரக்கு மரத்துல உட்கார்ந்துகிட்டு ஆக்னஸ்க்கு வழி விடாம இருக்கிறான். இதனால ஆக்னஸ் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட ஏபிள கொஞ்சம் எந்திரிக்க சொல்லுங்க, நான் சரக்கு மரம் விளையாடணும் அப்படின்னு சொல்றான். உடனே பியான் பேட்ரிக் கிட்ட உங்களோட பையனை கொஞ்சம் அந்த சரக்கு மரத்துல இருந்து எந்திரிக்க சொல்றீங்க, என்னோட பொண்ணு அதுல விளையாடணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் பேட்ரிக் நேரா வேகமா நம்ம ஏபிள் கிட்ட போயிட்டு அவனோட தலையில தட்டி உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து இழுத்துட்டு வந்துடுறாரு. இதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததும் லூயிஸ் பியான் கிட்ட எனக்கு இங்க இருக்க சுத்தமா பிடிக்கல, எனக்கு என்னமோ நம்ம இந்த ஃபேமிலிக்கு ரொம்பவே பாரமா இருப்போமோ அப்படின்னு தான் தோணுது, இங்க இருந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அங்க வேற காரின் இன்னைக்கு நைட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு நம்ம சாப்பிட போலாம், நீங்க ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதை கேட்டதும் பியான் லூயிஸ் கிட்ட இவங்க நம்மள இவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறாங்க, ஆனா நீ என்னடானா இப்படி நினைக்கிற, அதெல்லாம் எதுவும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு உங்க ஃபேமிலியா அந்த ஹோட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா ரெடி ஆகிட்டு இருக்கும் போது அந்த வீட்டுக்கு முகாஜித் அப்படிங்கிற ஒரு ஆள் வராரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேபி சிட்டர் தான். கேரின் லூயிஸ் கிட்ட அந்த ஆளை இன்ட்ரோ பண்ணிட்டு இவர் இந்த ஊர்ல பேபி சிட்டரா ஒர்க் பண்றாரு, நம்மளோட குழந்தைகளை நம்ம ஹோட்டல் போயிட்டு வர வரைக்கும் இவர் பாத்துப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே லூயிஸ் அப்ப குழந்தைங்க நம்ம கூட வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க இல்ல, அவங்க நம்ம கூட வரல, அது பெரியவங்க மட்டும் போற மாதிரியான ஒரு ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரை மட்டும் கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த ஹோட்டலுக்கு இவங்க அவங்க வீட்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி டிராவல் பண்ணி போறாங்க. அங்க போனதும் இவங்க ஜாலியா ஃபுட்லாம் ஆர்டர் பண்றாங்க. இவங்க அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பேட்ரிக்கும் கேரினுக்கும் ட்ரிங்க்ஸ் ஓவர் ஆகுது அப்படிங்கிறதுனால அவங்க 2 பேரும் அந்த இடத்துல எழுந்திருச்சு அப்படியே ஆட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹோட்டல்ல இந்த 2 கப்பலை தவிர வேற யாருமே இல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது பியானுக்கும் லூயிஸ்க்கும் ரொம்பவே வியர்டா ஃபீல் ஆகுது. இந்த சமயத்துல பேட்ரிக்கும் கேரினும் அவங்களோட போதை ரொம்ப தலைக்கு ஏறி அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள அங்க இங்க டச் பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது லூயிஸ்க்கும் பியானுக்கும் ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. சோ அதனால அவங்க அங்க இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. இந்த வேலைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பில் பே பண்றதுக்காக பேட்ரிக் அந்த இடத்துல போய் நிக்கிறாரு. பியானும் அவர் கூட வராரு. பேட்ரிக் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவர் காசு எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில் அப்படியே பியான் கையில கொடுத்துறாரு. பியானும் சரி ஓகே இந்த பில்ல நானே பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அவரே பில் பே பண்ணிடுறாரு. இவங்க ரிட்டர்ன் அவங்களோட கார்ல வந்துகிட்டு இருக்கும் போது பேட்ரிக் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு வைக்கிறாரு. அதோட சவுண்ட் ரொம்பவே அதிகமா இருக்குது. அதனால லூயிஸ் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுறாங்க. அவங்க பேட்ரிக் கிட்ட தயவு செஞ்சு கொஞ்சம் சவுண்ட கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா பேட்ரிக்கும் கேரினும் அது எதையுமே காதுல வாங்காம அவங்க பாட்டுக்கு அந்த பாட்டை பாடிக்கிட்டே அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்து கோவமாகற லூயிஸ் அப்படியே கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த பாட்டை நிப்பாட்ட போறீங்களா இல்லையா அப்படின்னு கோவமா கேக்குறாங்க. உடனே பேட்ரிக் அந்த பாட்டை ஆஃப் பண்ணிடுறாரு. கேரின் லூயிஸ் கிட்ட சாரி எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க சும்மா ஃபன்னுக்கு தான் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லூயிஸும் பரவாயில்ல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ரிப்ளை பண்றாங்க. உடனே பேட்ரிக் திரும்பவும் அந்த சாங் ஆன் பண்ணிடுறாரு. சவுண்ட் அப்படியே அதிகமா வைக்கிறாரு. லூயிஸ் திரும்பவும் பேட்ரிக் கிட்ட கத்த ஆரம்பிக்கிறாங்க. பேட்ரிக்கும் கேரினும் அது எதையுமே காதுல வாங்காம அவங்க பாட்டுக்கு காரை ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் டிஸ்டர்ப்டா இருக்கிற லூயிஸ் பாத்ரூம் போயிட்டு குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல அவங்க குளிச்சிட்டு இருக்கும் போது அந்த பாத்ரூம்குள்ள யாரோ ஒருத்தங்க என்டர் ஆகுறாங்க. அவங்க பிரஷ் பண்ற சவுண்ட் ஷவருக்குள்ள குளிச்சிட்டு இருக்கிற நம்ம லூயிஸ்க்கு கேக்குது. அது வேற யாரும் இல்ல, பேட்ரிக் தான். லூயிஸ் தான் உள்ள குளிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் பேட்ரிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனா அவர் கொஞ்சம் கூட கூச்சமே படாம அந்த ரூம்குள்ளேயே வந்து நிக்கிறாரு. லூயிஸ் குளிச்சிட்டு இருக்கிற அந்த ஷவர் பக்கத்துல ஒரு கிளாஸ் இருக்குது. அதனால பேட்ரிக்கு உள்ள எதுவும் தெரியாது, அதனால கவலை இல்ல. ஆனா லூயிஸ் வந்து ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பயமா இருக்குது. பேட்ரிக் பிரஷ் பண்ணி முடிச்சிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த பாத்ரூமை விட்டு வெளியில வந்துடுறாரு. அவர் போனதும் லூயிஸும் டவல் எடுத்து கட்டிக்கிட்டு அப்படியே பயத்துல வெளியில வந்து அவங்களோட ரூம்குள்ள வந்து டோரா லாக் பண்ணிக்கிறாங்க. அங்க தூங்கிட்டு இருக்கிற பியான் அவங்க கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு லூயிஸ் எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணாம அவர்கிட்ட வந்து அவரை கட்டி பிடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நாளைக்கே நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பியானும் சரின்னு தலையாட்டிடுறாரு. இந்த நேரத்துல இவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் ஏற்படுது. இவங்க கொஞ்சம் எல்லை மீறி போய்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்கிற ஏபிளோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கிற ஆக்னஸ் பாதி தூக்கத்துல முழிச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நேரா இவங்களோட ரூம் வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு அம்மா கதவை தரங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு கதவை தட்டுறாங்க. ஆனா இவங்க அவங்களோட கண்ட்ரோல லாஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கறதுனால எதையுமே கண்டுக்காம அந்த கதவை ஓபன் பண்ணாம அவங்க பாட்டுக்கு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்றதா அங்க இருக்கிற ஜன்னல் வழியா பேட்ரிக் பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த பியானும் நோட் பண்றாரு. இவங்க அவங்களோட ரொமான்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா லூயிஸ் எந்திரிச்சு போயிட்டு பக்கத்து ரூம்ல போயிட்டு அவங்களோட பொண்ணை பாக்கலான்னு போறாங்க. ஆனா அவங்களோட பொண்ணு அங்க இல்ல. லூயிஸ்க்கு உடனே கொஞ்சம் பயமா இருக்கு. அவங்களோட பொண்ணு எங்க போனான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற பேட்ரிக் அண்ட் கேரினோட ரூம்ல போய் பாக்குறாங்க. அவங்க 2 பேரும் அந்த ஹோட்டல்லயே கொஞ்சம் எல்லாமே போயிட்டு இருந்தாங்க இல்லையா, சோ அவங்களோட ரூம்ல அவங்களும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருப்பாங்க போல. அவங்க 2 பேரும் ட்ரெஸ்ஸே இல்லாம நேக்கடா தான் படுத்திருக்காங்க. ஆனா அவங்களோட பக்கத்திலேயே ஆக்னஸையும் படுக்க வச்சிருக்காங்க. இத பார்த்து கோவப்படுற லூயிஸ் நேரா அந்த ரூம்குள்ள போயிட்டு அவங்களோட பொண்ணு ஆக்னஸை இவங்களோட ரூம்க்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க. அவங்க பியான் கிட்ட நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பொட்டி படத்தை எல்லாத்தையுமே கட்டிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு அவங்க கிட்ட சொல்லாம அங்க இருந்து வெளியில வந்துடுறாங்க. இப்ப அவங்களோட கார் எடுத்துட்டு அவங்க பாதி தூரம் வந்துடுறாங்க. அந்த டைம்ல நம்ம ஆக்னஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கையில ஒரு ராபிட் பொம்மை எப்பவுமே வச்சிருப்பாங்க. அந்த பொம்மையை அந்த வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அலற ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா அவங்க கிட்ட பரவாயில்ல நம்ம வேற ஒரு பொம்மை வாங்கிக்கலாம், அந்த பொம்மையை ஏபிலே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆக்னஸ் இல்ல எனக்கு அந்த பொம்மை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. லூயிஸ் ஆக்னஸ் திட்டிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி
காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பியானுக்கு கொஞ்சம் கூட மனசே கேட்கல. அவங்களோட பொண்ணு அழுறா அப்படிங்கறதுனால அவரோட காரை நிப்பாட்டி திரும்ப ரிவர்ஸ் எடுத்துட்டு இவரோட பொண்ணையும் ஒய்ஃபையும் அந்த காருக்குள்ளேயே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த பொம்மையை எடுக்கிறதுக்காக அந்த வீட்டுக்குள்ள போறாரு. அவர் அங்க இருந்து போய் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். ஆனா அவர் வெளியில வரவே இல்ல. சோ என்ன ஆச்சுன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு லூயிஸும் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா பேட்ரிக்கும் பியானும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பேட்ரிக் பியான் கிட்ட நீங்க எதுக்காக எங்க கிட்ட சொல்லாம இந்த வீட்டை விட்டு போனீங்க, அப்படி நாங்க என்ன உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைலண்டான டோன்ல தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. பியானுக்கு அவங்க கிட்ட என்ன சொல்ல அப்படின்னு தெரியல. உடனே அவர் லூயிஸ் கிட்ட எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி உங்க கிட்ட என்னன்னு சொல்லி நீ சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. உடனே லூயிஸ் ஓகே நான் உங்களுக்கு என்ன ரீசன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட வீட்டுல எங்களுக்கு ஒரு சின்ன ரூம் தான் கொடுத்துருக்கீங்க, அதுக்குள்ள ஒரு குட்டி பெட் தான் இருக்குது, எங்களுக்கு இந்த வீடு சுத்தமா கம்ஃபர்டபிளா இல்ல, எங்களோட பொண்ணு உங்களோட பையனோட ரூம்ல தரையில படுத்து தூங்கிட்டு இருக்கிறான், அவளுக்கும் அது சுத்தமா கம்ஃபர்டபிளா இல்ல, எங்களால இந்த வீட்டுல இருக்க முடியல, கொஞ்ச நாள் நாங்களும் இருந்து பார்த்தோம், ஆனா இதுக்கப்புறம் எங்களால இருக்க முடியல, அதான் நாங்க காலையிலே காலி பண்ணி போயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கைரன் இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இல்லங்க, இந்த ரீசனுக்காக எல்லாம் யாரும் போக மாட்டாங்க, என்னன்னு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே லூயிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேத்து நைட்டு நீங்க 2 பேரும் அந்த ஹோட்டல்ல ரொம்பவே எல்லையை மீறி போயிட்டீங்க, எங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் ஆச்சு, அது மட்டும் இல்லாம ரிட்டர்ன் கார்ல வரப்போ நீங்க ரொம்பவே தப்பா நடந்துக்கிட்டீங்க, நீங்க 2 பேரும் குடிச்சுக்கிட்டு எங்க கிட்ட ரொம்பவே எல்லை மீறி தப்பா பேசுனீங்க, அதுவே எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இதுக்கு மேல எங்களுக்கு வேற என்னங்க ரீசன் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம பேட்ரிக்கும் கேரினும் அவங்க கிட்ட ரொம்பவே மென்மையா பேசுறாங்க. சாரி, நடந்த எல்லாத்துக்குமே நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம், இந்த மாதிரி பாதியில நீங்க எங்க வீட்டை விட்டு போனீங்க அப்படின்னா எங்களுக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கும், தயவு செஞ்சு இன்னும் ஒரு நாள் மட்டும் எங்களோட வீட்டுல இருங்க. அதுக்கு பியானும் லூயிஸும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி திரும்பவும் ரொம்பவே கம்ஃபர்டபிளா பழக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம லூயிஸ் கேரின் கூட சேர்ந்து அந்த கார்டன்ல இருக்கிற தேவையில்லாத புல் எல்லாத்தையும் வெட்டதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அந்த நேரத்துல கேரின் லூயிஸ் கிட்ட ஒரு கத்திரிக்கோலை காமிச்சு இது ரொம்பவே யூஸ்லெஸ்ஸா இருக்கு, இதை வச்சு எதையுமே கட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த கத்திரிக்கோள் இவங்களுக்கு கிளைமேக்ஸ்ல ஒரு வேலையை பார்த்து விடும், அது என்ன அப்படிங்கறத நீங்க வெயிட் பண்ணி பாருங்க, அதுக்காக தான் இந்த சீனை மெயினா மென்ஷன் பண்ணி சொல்றேன். அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம பியானும் பேட்ரிக்கும் ஷாப்பிங் பண்றதுக்காக அவங்களோட கார் எடுத்துட்டு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இவங்க 2 பேரும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம பியான் இருக்காரு இல்லையா, அவர் ரொம்பவே எமோஷனலா பேசுறாரு. அவரோட வாழ்க்கை ஃபுல்லாமே அவர் வேலைக்கு போறது, ரிட்டர்ன் வீட்டுல வந்து தூங்குறது, இந்த மாதிரி ரிப்பீட்டடா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு இருக்கிற பேட்ரிக் அவரோட காரை நிப்பாட்டிட்டு பியான் அப்படியே அங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து இங்கே கூட்டிட்டு போறாரு. அந்த இடம் பாக்குறதுக்கு ஒரு டெசர்ட் மாதிரி தான் இருக்கு, அங்க ஆள் யாருமே இல்ல ஓகேங்களா. அந்த இடத்துல இருந்து நம்ம பேட்ரிக் என்ன பண்றாரு அப்படின்னா ஓன்னு சத்தம் போட்டு கத்துறாரு. உடனே அவரு நம்ம பியான் கிட்ட இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி நீயும் கத்துற அப்படின்னா உன்னோட மைண்ட்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே வெளியில போயிட்டு உனக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம பியானும் அதே மாதிரி கத்துறாரு. இவங்க 2 பேரும் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. அவங்களோட வீட்டுக்கு வந்ததும் ஒரு பெரிய டேங்க் மாதிரி கட்டி அதுல ஸ்விம்மிங் பூல் செட்டப் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுல இவங்க 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாம் செய்யறாங்க அண்ட் அதுலயே ட்ரிங்க்ஸும் பண்றாங்க. இதுக்கப்புறமா அன்னைக்கு லஞ்ச் சமைக்கிறதுக்கும் இவங்களுக்குள்ள அவங்களே ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அந்த நேரத்துல நம்ம லூயிஸோட கையில கத்தி பட்டு கட்டாகிறது. உடனே பியான் பேட்ரிக் கிட்ட நீங்க ஒரு டாக்டர் தானே, அவங்களோட காயத்துக்கு மருந்து ஏதாவது போடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பேட்ரிக் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் ஒரு டாக்டர் எல்லாம் கிடையாது, நான் உங்களை வெக்கேஷன்ல மீட் பண்ணப்போ நான் ஒரு டாக்டர்னு சொல்லிட்டு சும்மா போய் தான் சொன்னேன், நான் எந்த ஒரு வேலைக்குமே போகல, வீட்டுல வெட்டியா தான் இருக்கேன், இதை சொன்னா என்னை யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் அட்டென்ஷன் கிராப் பண்றதுக்காக நான் ஒரு டாக்டர்னு சொல்லிட்டு போய் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் பியானும் லூயிஸும் அப்படியே வாயடிச்சு போயிடுறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல அப்படின்னு புரியல. அவங்களும் அப்படியே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு அங்க இருந்து வந்துடுறாங்க. இதுக்கப்புறமா அன்னைக்கு அவங்க லஞ்ச் சாப்பிடும் போது கேரிஸ் ஆக்னஸ் கிட்ட நீ இப்படி சாப்பிடு அப்படி சாப்பிடுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாங்க. உடனே லூயிஸ் கேரின் கிட்ட என்னோட பொண்ணு எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அவளுக்கு சொல்லி கொடுக்காத, இதெல்லாம் நான் பாத்துப்பேன், அவளுக்கு இதெல்லாம் நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்றாங்க. அதுக்கு கேரினும் ஓகே சாரி அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறமா அன்னைக்கு ஈவினிங் நம்ம ஆக்னஸும் ஏபிலும் சேர்ந்து இந்த ஃபேமிலியோட டீ டைம்ல நாங்க டான்ஸ் ஆடி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி காட்டுறாங்க. அதுல ஆக்னஸ் வந்து ரொம்பவே அழகா ஆடுறாங்க. ஆனா ஏபிளுக்கு வந்து சுத்தமா ஆடவே தெரியல. இதை பார்க்கும்போது பேட்ரிக்கு ரொம்பவே கோவம் வருது. அவர் ஏபிள் கிட்ட கத்துறாரு, அந்த பொண்ணு எவ்வளவு அழகா ஆடுறான்னு நீ ஏன் இவ்வளவு கேவலமா ஆடுற, அவள மாதிரியே நீயும் அழகா ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. பியானும் லூயிஸும் அந்த பையன் கிட்ட நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, ரொம்ப வயலண்டா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பேட்ரிக் அதெல்லாம் கொஞ்சம் கூட காதுல வாங்காம பாட்டை திரும்ப திரும்ப போட்டு நீ பாடியே ஆகணும், அவள மாதிரியே நீயும் அழகா ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கோ தனத்தை வெளியில காட்டுறாரு. அது மட்டும் இல்லாம டேபிள்ல இருக்கிற ஒரு பொருளை தூக்கி அந்த பையன் மேல எரிஞ்சு அவனை ரொம்பவே காயப்படுத்துறாரு. இதை பார்த்த ஆக்னஸ் பயந்து போயிட்டு லூயிஸ் கிட்ட வந்து அழுறாங்க. லூயிஸ் பேட்ரிக் கிட்ட பசங்க கிட்ட இந்த மாதிரி நடந்துக்காதீங்க, உங்களோட பையனாவே இருந்தாலும் அவன் கிட்ட நீங்க இப்படிலாம் நடந்து கூடாது அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கத்திட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகி அழ
ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு இந்த ஃபேமிலி நாளைக்கு காலையில நம்ம இந்த வீட்டை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க மிட் நைட் டைம்ல தூங்கிட்டு இருக்கும்போது பியானுக்கு ஏபிள் எங்கேயோ அழுற மாதிரியான சத்தம் கேக்குது. அவர் என்னடா சவுண்ட்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில வந்து அந்த வீட்டுல இருக்கிற எல்லா இடத்துலயும் சுத்தி பாக்குறாரு. அவருக்கு எங்க இருந்து சத்தம் வருது அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல. அதனால இவர் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்து ஆப்போசிட்ல ஒரு வேர் ஹவுஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வேர் ஹவுஸ் ஓபன் பண்ணி உள்ள போறாரு. அங்க போய் பார்த்தா அந்த கேரேஜ்குள்ள நிறைய ட்ராலி பேக்ஸா இருக்குது. இவருக்கு அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தேகமா இருக்குது. என்னடான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒவ்வொரு ரூமா போய் செக் பண்றாரு. அப்போ ஒரு ரூம் ஃபுல்லாமே நிறைய கேமராஸா இருக்குது. இன்னொரு ரூமுக்கு போய் பார்த்தா இவங்களோட ஃபேமிலி மாதிரியே இதுக்கு முன்னாடி இதே வீட்டுக்கு நிறைய ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க. அவங்களோட போட்டோஸ் எல்லாமே ஒரு ரூமோட செவத்துல ஒட்டி இருக்குது. அந்த போட்டோஸ் எல்லாத்துலயுமே பேட்ரிக்கும் கேரினும் அந்த ஃபேமிலிஸ் கூட இருக்கிறாங்க. ஆனா அவங்களோட பையன் ஏபிள் வேற ஒரு ஃபேமிலி போட்டோல இருக்கிறான். பேட்ரிக் கூடயும் கேரின் கூடயும் ஒவ்வொரு ஃபேமிலி போட்டோலயும் வேற வேற குழந்தைங்க இருக்குது. அதாவது ஏபிள் வந்து இவங்களோட பையனே கிடையாது. இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பியானோட ஃபேமிலி இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துக்கு இன்னொரு ஃபேமிலி வந்திருக்கா. அவங்களோட பையன் தான் ஏபிள். அந்த பையனை தான் இப்போ பேட்ரிக்கும் கேரினும் அவங்களோட பையன் மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரிப்பீட்டடா இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. அந்த ஃபேமிலியில வர பசங்களை மட்டும் இவங்க அவங்க கூட வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலிக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் நம்ம பியானுக்கு சுத்தமா தெரியல. இதெல்லாத்தையும் பார்க்கும்போது அவரோட குடும்பத்துக்கும் ஏதோ ஆபத்து இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பியான் உணர்றாரு. அவருக்கு ரொம்ப பயமாவும் இருக்குது. அதனாலேயே அவர் அந்த வேற சொட்டு வெளியில வந்ததும் ஏபிள் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தேடுறாரு. அவன் எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு இல்லையா, அதுலதான் இருக்கிறான். ஆனா அந்த ஸ்விம்மிங் பூல்ல அவனோட பணம் தான் மிதந்துகிட்டு இருக்குது. ஏபிள பேட்ரிக் தான் கொலை பண்ணி இருக்கிறான். பேட்ரிக் ஒரு குட்டி பையனை அப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம கொலை பண்ணிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த பார்த்ததும் நம்ம பியானுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. அவனோட குடும்பத்தை இப்ப அவன் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்களோட ரூமுக்கு போயிட்டு அவங்களோட பொண்ணு ஒய்ஃப் ரெண்டு பேரும் இப்ப உடனே இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மிட் நைட்லயே எழுப்பி அவங்களோட பொட்டி படுக்கை எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு அவங்களோட கார் எடுத்துட்டு வெளியில வராங்க. அவங்க அங்க இருந்து வெளியில வரும்போதே அவங்களோட கார்ல ஃபியூல் கம்மியா தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பியானு நோட் பண்றாரு. ஆனா அவர் அதெல்லாம் கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்காம மிட் நைட்ல அந்த காட்டுக்குள்ள அவரோட ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு அந்த வண்டியில போறாரு. அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு கார் அவரை ஃபாலோ பண்ணி வருது அப்படிங்கிற விஷயத்த அவர் நோட் பண்ணிட்டு அவரு ரோட்ல போகாம சைடுல இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள அவரோட வண்டியை டிஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு போறாரு. கொஞ்சம் தூரம் தள்ளி போனதும் நடு காட்டுல அவங்களோட வண்டி ஃபியூல் இல்லாம அப்படியே நின்றுது. பியானுக்கு இப்ப என்ன பண்ண அப்படின்னே தெரியல. அவர் லூயிஸ் கிட்ட நீ ஆக்னஸ பத்திரமா காருக்குள்ளேயே வச்சுக்கிட்டு உட்காரு, ஆப்போசிட்ல ஒரு வீடு தெரியுது, நான் அந்த வீட்டுல போயிட்டு யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை காருக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவர் வேகமா அந்த வீட்டை நோக்கி ஓடுறாரு. அந்த வீட்டு கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. இந்த பக்கம் தப்பிச்சு போன இவங்களை கரெக்டா பேட்ரிக் தேடி கண்டுபிடிச்சு வந்துடுறான். பியான் ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது அவங்களோட காருக்குள்ள லூயிஸ் ஆக்னஸ் ரெண்டு பேருமே இல்ல. அவங்க எங்க போனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயமே இவருக்கு தெரியல. இவர் உடனே பயத்துல அழ ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல தூரத்துல ஏதோ ஒரு கார் லைட் வெளிச்சம் இவருக்கு தெரியுது. அதுக்குள்ள இருந்து பேட்ரிக் இறங்கி வரான். அந்த காருக்குள்ள தான் இவரோட ஃபேமிலியும் இருக்குது. லூயிஸ் தான் என்ன பண்ணன்னு தெரியாம ஹெல்ப் கேட்டு இவங்களுக்கு கால் பண்ணிருப்பாங்க போல. பியான் பேட்ரிக் கிட்ட என்னோட ஃபேமிலியை விட்டு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழ ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பேட்ரிக் கேஷுவலா ஃபேஸ வச்சுக்கிட்டு நான் சொல்றதெல்லாம் நீ பண்ணணும், உன்னோட ஃபேமிலி உயிர் தப்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாரு. பியானோ அதை கேட்டு பேட்ரிக் பின்னாடியே போயிட்டு அவரோட கார்ல ஏறி உட்கார்றாரு. இப்ப இந்த ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு அவங்க எங்கேயோ போறாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி வந்ததும் ஆக்னஸ் அவங்க அம்மா கிட்ட எனக்கு ரொம்பவே பயமா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல இவங்களோட காரை ஸ்டாப் பண்றாங்க. ஆப்போசிட்ல இன்னொரு கார் வருது. அந்த காருக்குள்ள இருந்து முகாஜித் அப்படிங்கிற அந்த பேபி சிட்டர் இறங்குறான். அவனை பார்த்து லூயிஸ் பயத்துல அவங்களோட குழந்தைய அப்படியே இறுக்கி புடிச்சுக்கிறாங்க. அவன் வேகமா இவங்க கிட்ட வந்து அவங்களோட கார் டோர் ஓபன் பண்ணிட்டு லூயிஸோட கழுத்தை அப்படியே இறுக்கமா நெருக்கி பிடிக்கிறான். டிரைவர் சீட்ல இருக்கிற பேட்ரிக் எழுந்திருச்சு ஆக்னஸோட வாயை அப்படியே ஓபன் பண்ணி பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. பியான் அவங்களை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தடுக்க முயற்சி பண்றாரு. ஆனா பேட்ரிக் பியான் அப்படியே அடிச்சு அந்த இடத்துல உட்கார வச்சிடறான். இப்ப கேரின் அவங்களோட கையில ஒரு சிசர் எடுக்கிறாங்க. அந்த சிசரை வச்சு ஆக்னஸோட நாக்க துண்டா கட் பண்ணி எடுத்துடுறாங்க. அந்த குழந்தை வலி தாங்க முடியாம அழ ஆரம்பிக்குது. பியானாலையும் லூயிஸாலையும் எதுவுமே பண்ண முடியல. அவங்களும் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே துடிச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தையோட வாயில இருந்து அப்படியே ரத்தம் வலிஞ்சு வெளியில வருது. இப்ப அந்த குழந்தைய முகாஜித் கிட்ட தூக்கி கொடுத்துறாங்க. அவன் அந்த குழந்தைய தூக்கிக்கிட்ட அங்க இருந்து வேற எங்கேயோ போயிடுறான். இததான் நான் சொன்னேன், இந்த சிசர் தான் எங்களுக்கு ஒரு பெரிய வேலையை பார்த்து விட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் படத்தோட ஓப்பனிங்ல அந்த குட்டி பையன் ஏபிள் பியான் கிட்ட அவனோட வாயை திறந்து காட்டியிருப்பான். அதாவது அவனோட நாக்கை இவங்க தான் கட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருப்பான். ஆனா பியானுக்கு அது சுத்தமா புரிஞ்சிருக்காது. இப்ப இவங்களோட குழந்தைக்கும் அதே மாதிரியான ஒரு நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு. இப்ப இவங்க கார் எடுத்துக்கிட்டு திரும்பவும் இவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க. லூயிஸ் அந்த காருக்குள்ளேயே கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பியான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பொண்ணுக்கு நடந்த துயரத்தை நினைச்சு அப்படியே ஷாக் ஆகி போய் அப்படியே உட்கார்ந்துருக்காரு. அவரால் எதுவுமே பண்ண முடியல. இப்ப அவங்க கொஞ்சம் தூரம் தள்ளி வந்ததும் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு குளத்து பக்கத்துல அந்த காரை
காரை நிப்பாட்டுறாங்க. அந்த காருக்குள்ள இருந்து நம்ம பியானையும் லூயிஸையும் வெளியில இறங்க சொல்றாங்க. அவங்களும் வெளியில இறங்கி அந்த காருக்கு ஆப்போசிட்ல போயிட்டு நிக்கிறாங்க. பேட்ரிக் அவங்க 2 பேரையுமே அவங்களோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண சொல்றாரு. இவங்களும் என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்காம அவங்க சொல்றதை கேட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு நேக்கடா அவங்க முன்னாடி நிக்கிறாங்க. இப்ப இவங்க 2 பேரையும் அவங்க அந்த குளத்துக்குள்ள அப்படியே நடந்து போக சொல்றாங்க. அந்த குளத்துல கொஞ்சம் தண்ணி எல்லாமே வத்தி போய் தான் இருக்குது. கொஞ்சம் அவங்க உள்ள இறங்கி போனதும் லூயிஸ் பியானை கட்டி பிடிச்சா ஐம் சாரி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. அந்த நேரத்துல ஒரு கல்லு வந்து லூயிஸோட தலையில அப்படியே பொளந்துகிட்டு அடிக்குது. அவங்க ரத்தம் அப்படியே வெளியில தெறிக்குது. இன்னொரு கல்லு வந்து பியானோட தலையில அடிக்குது. பேட்ரிக்கும் கேரினும் தான் அங்க இருந்து அவங்க மேல கல்ல தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் அவங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க எதுவுமே பண்ணல. இவங்க மேல ஒவ்வொரு கல்லா எரிஞ்சு பேட்ரிக்கும் கேரினும் சேர்ந்து இவங்களை அந்த இடத்துலயே சாகடிச்சிடுறாங்க. இவங்க கொஞ்சமாச்சு கேர்ஃபுல்லா இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பொண்ணையும் காப்பாத்தி இவங்களும் உயிர் தப்பிச்சா அவங்களோட ஊருக்கே ரிட்டர்ன் போயிருக்கலாம். ஆனா அதை அவங்க கொஞ்சம் கூட பண்ணல. அண்ட் இவங்களோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக ஒரு வாட்டி கூட இவங்க அவங்களை எதிர்த்து போராடவே இல்ல. இவங்க கூட போராடி சண்டை போட்டு செத்துருந்தா கூட ஒன்னும் தெரிஞ்சிருக்காது. ஆனா இவங்க கிட்ட இப்படி கல்லாலே அடி வாங்கி செத்தாங்க அப்படிங்கும் போது அது ரொம்பவே டிஸ்டர்பிங்கா இருக்குது. இதுக்கு அடுத்த சீன்ல பேட்ரிக்கும் கேரினும் திரும்பவும் வெக்கேஷனுக்கு கிளம்பி போறாங்க. அவங்க கார்ல பின் சீட்ல அந்த குட்டி பொண்ணு ஆக்னஸ் உட்கார்ந்திருக்கா. அவளோட கையில அவளோட பொம்மையும் இருக்குது. அவங்க அப்பா அம்மாக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு தெரியாது. ஏபிளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயமும் அவளுக்கு தெரியாது. ஆனா கூடிய சீக்கிரம் ஏபிளுக்கு என்ன நடந்துச்சோ அதே விஷயம் இவளுக்கு நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் மட்டும் நம்மளுக்கு தெரியும். இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படத்தோட இங்கிலீஷ் ரீமேக்கோட கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் அந்த வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் அந்த வீடியோ கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிரிட்டிக் தமிழன். நன்றி, வணக்கம்.